வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா ஊரடங்கால் 55% மக்கள் உணவின்றி பரிதவிப்பு. நாள் ஒன்றுக்கு இருவேளை மட்டுமே உணவு உண்பதாக ஆய்வில் தகவல். சர்வதேச அளவில் 1,46,00,000 பேருக்கு கொரோனா பெருந்தொற்று. 87 லட்சம் பேர் பாதிப்பில் இருந்து குணமடைந்தனர். நாடு முழுவதும் 11 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை 40,000-ஐ கடந்தது. வங்கிகளில் இருந்த சேமிப்பு தொகையான 1,47,000 கோடி ரூபாய் மோசடி. ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அடங்க மறுக்கும் கொரோனா. மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் ஊட்டி அரசு மருத்துவமனையில் ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் நடனமாடி உற்சாகம். தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்யாததால் வேதனை. கிருஷ்ணகிரி அருகே கல் குவாரியில் 2000 லிட்டர் பாலை கொட்டிய வியாபாரிகள். நாகை அருகே 3 ஆண்டுகளாக திறக்கப்படாத புதிய நியாய விலை கட்டடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விரிவாக்க திட்டங்களுக்கு தேவையான 5,000 கோடி ரூபாய் பங்கு மூலதனம் திரட்ட திட்டம். கனரா வங்கி முடிவு. கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிப்பதில் தீவிரம். 7 இந்திய நிறுவனங்களிடையே கடும் போட்டி. விஸ்வரூபம் எடுக்கும் கேரள தங்க கடத்தல் வழக்கு. 3வது குற்றவாளியாக கைதான ஃபைசல் ஃபரீத்தை இந்தியாவுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கைகள் தீவிரம். இனி விரிவான செய்திகள். கொரோனா பரவலை தடுப்பதற்கான மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் 7 இந்திய நிறுவனங்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துவிட்டது. சமீப காலமாக தினமும் 30,000-க்கும் அதிகமானோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுகிறது. கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் இந்திய நிறுவனங்கள் உட்பட சர்வதேச அளவில் பல நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன. பாரத் பயோடெக், ஷீரம் இன்ஸ்டிடியூட், சைட்டல் கெட்டிலா, பனேசியா பயோடெக், மைண்ட்வாக்ஸ் உள்ளிட்ட 7 நிறுவனங்கள் கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இதில் பாரத் பயோடெக் மற்றும் சைட்டஸ் கெட்டிலா நிறுவனங்கள் மனிதர்கள் மீதான கிளினிக்கல் பரிசோதனை கட்டத்துக்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையில் பாலம் ஒன்று அடித்து செல்லப்பட்ட சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. வட மாநிலங்களில் தற்போது தீவிரமாக மழை பெய்து வருகிறது. அதிலும் டெல்லி, ஹரியானா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மிக கடுமையாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கடுமையான மழையில் அங்குள்ள மதன்கோட் என்ற இடத்தில் சிறிய பாலம் அடித்து செல்லப்பட்டது. 3 ஊர்களை இணைக்கும் பாலம் மொத்தமாக செல்லப்பட்டது. இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கேரள தங்க கடத்தல் வழக்கில் 3வது குற்றவாளியான ஃபைசல் ஃபரீத் துபாயில் கைது செய்யப்பட்டார். அவரை இந்தியா அழைத்து வந்து விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
துபாயில் இருந்து கடந்த 5ஆம் தேதி கேரளா வந்த பார்சலில் 30 கிலோ தங்கம் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரகத்தின் பெயருக்கு அனுப்பப்பட்ட இந்த பார்சலை திருவனந்தபுரம் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக சந்தீப் நாயர், ஸ்வப்னா சுரேஷ், சரித் குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் துபாயில் உள்ள 3வது குற்றவாளி ஃபைசல் ஃபரீத்தை கைது செய்ய துபாய் போலீஸ் மற்றும் இன்டர்போல் உதவியை NIA அதிகாரிகள் நாடியிருந்தனர். மேலும் அவர் வேறு எந்த நாட்டுக்கும் தப்பி விடாமல் இருக்க அவரது பாஸ்போர்ட்டை வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரத்து செய்தது. இந்நிலையில் ஃபைசல் ஃபரீத்தை துபாய் போலீசார் கைது செய்துள்ளனர். அவரை இந்தியாவுக்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இன்று அவர் இந்திய அதிகாரிகள் வசம் ஒப்படைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரிடம் விசாரணை நடத்தினால் இவ்வழக்கில் கூடுதல் விவரங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்யாததால் 2000 லிட்டர் பாலை வியாபாரிகள் கல்குவாரியில் ஊற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக பால் கொள்முதலை தனியார் நிறுவனங்கள் 50% குறைத்துள்ளது. இந்நிலையில் பாலைக்குழி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்ய எந்தவொரு தனியார் நிறுவனமும் முன்வராததால் வியாபாரிகள் வேறு வழியின்றி 2000 லிட்டர் பாலை கல்குவாரியில் கொட்டினர். இச்சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனா ஊரடங்கால் 55% மக்கள் நாள் ஒன்றுக்கு இருவேளை மட்டுமே உணவு எடுத்துக் கொண்டதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. குழந்தைகள் உரிமைக்கான தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று ஆசியாவின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் மீதான கொரோனா தாக்கத்தை வெளிப்படுத்துதல் என்ற அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 24 மாநிலங்கள் மற்றும் டெல்லி, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 5668 பேரிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 60%த்திற்கும் அதிகமான பெற்றோர் அல்லது குழந்தைகளை பராமரிப்போரின் வாழ்வாதாரம் கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசின் ஊரடங்கு நடவடிக்கையால் தினக்கூலிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நகர்ப்புறங்களில் வசிக்கும் 67% பெற்றோர் மற்றும் பராமரிப்பாளர் வேலை இழந்துள்ளனர். மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது சவாலாக மாறியுள்ளதால் 55.1% குடும்பத்தினர் நாள் ஒன்றுக்கு இருவேளை மட்டுமே உணவு எடுத்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளனர். சுகாதாரம் தொடர்பான பொருட்கள் 56% பேருக்கு மட்டுமே கிடைத்ததும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை பெறுவது சவாலாக இருப்பதால் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் கொரோனா பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான இழப்பு, பள்ளிகள் மூடல், குழந்தைகளின் நடத்தை மாற்றம் மற்றும் தனிமைப்படுத்துதல் நடவடிக்கைகளால் குடும்பங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் குழந்தைகளுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும் தற்போதைய சூழல் 40% குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11 லட்சத்தை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் முதல் இடத்தில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,10,455 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அங்கு 9,518 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,22,793 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் அங்கு 1,211 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் கொரோனா தொற்று விகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கர்நாடகாவில் நேற்று மட்டும் 4,311 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் மொத்தமாக 63,722 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கடந்த 24 மணி நேரத்தில் 5,041 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு மொத்தமாக 49,650 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பில் 2ஆம் இடத்தில் தமிழகத்தில் கூட இதுவரை ஒரே நாளில் 5,000 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்படவில்லை. நாகை அருகே புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடை கட்டடம் 3 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் சமூக விரோத செயல்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
நாகப்பட்டினம் மையப்பகுதியான முதலாம் கடற்கரை சாலை ஊசி மாதா கோவில் அருகே பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து பொது விநியோக திட்டத்தின் மூலம் நியாய விலைக் கடை கட்டடம் சுமார் 7 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை திறக்கப்படாததால் கட்டடத்தை சுற்றிலும் செடிகள் மண்டியும் கட்டடத்தின் உள்ளேயே மது பிரியர்கள் குடித்துவிட்டு மது பாட்டில்களை அங்கேயே குவியல் குவியலாக போட்டுவிட்டு செல்வதுடன் சமூக விரோத செயல்களும் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கட்டடத்தை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரிவாக்க திட்டங்களுக்கு தேவையான 5000 கோடி ரூபாய் பங்கு மூலதனத்தை திரட்ட திட்டமிட்டுள்ளதாக கனரா வங்கி தெரிவித்துள்ளது. பொதுத்துறை வங்கியான கனரா வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு நிதியாண்டில் விரிவாக்க திட்டங்களை மேற்கொள்ளவும் வங்கியின் மூலதனத்தை வலுப்படுத்திக் கொள்ளவும் 5000 கோடி ரூபாய் பங்கு மூலதனத்தை திரட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி அடுத்த மாதம் நடைபெறவுள்ள வங்கியின் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பங்குதாரர்களிடமிருந்து பெறப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கனரா வங்கியுடனான சிண்டிகேட் வங்கி இணைப்பு நடப்பாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது. இதையடுத்து அதன் பங்கு மூலதனம் தற்போது 1030 கோடியாக உள்ளதாகவும் 2020 மார்ச் 31 நிலவரப்படி மூலதனம் செயல்திறன் விகிதம் 13.65% இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று வருகிறது. இதற்காக அங்குள்ள திடலில் தற்போது ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளன. எமது செய்தியாளர் சல்மான் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். சல்மான், தற்போதைய விவரம் என்ன, விரிவா சொல்லுங்க. சர்மிளா, சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த 2014 முதலாக 6 கட்ட அகழாய்வானது நடைபெற்றது. முதல் 3 அகழாய்வை பொறுத்தமட்டிலும் மத்திய தொல்லியல் துறையினர் இந்த அகழாய்வு பணிகளை மேற்கொண்டனர். 4, 5, 6ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை தமிழக தொல்லியல் துறையானது தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 6ஆம் கட்ட அகழாய்வை பொறுத்தமட்டிலும் அகரம், கொந்தகை, மணலூர், கீழடி ஆகிய 4 பகுதிகளில் இந்த அகழாய்வு பணிகளானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 4 மற்றும் 5ஆம் கட்ட அகழாய்வு பணியில் அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய கீழடியில் வைகை நதி நாகரிகத்தில் வளர்ந்து அந்த நாகரிக மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அதற்கான தொல்லியல் எச்சங்கள் இந்த பகுதியில் கிடைக்கப்பட்டன. குறிப்பாக கீழடி பகுதியை பொறுத்த மட்டிலும் 5000த்திற்கும் மேற்பட்ட அந்த தொல்லியல் பொருட்களானது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்தாக, அதாவது அந்த கீழடியில் மட்டும் நகர நாகரிக வாழ்க்கையை வாழ்ந்ததற்கான அந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக நகர நாகரிகத்தில் இருந்ததற்கான அந்த அடையாளங்களானது தென்பட்டது. தொழிற்கூடங்கள் அமைத்திருந்ததற்கான அந்த அடையாளங்கள் தென்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியதற்கான மழைநீர் சேகரிப்பு, வடிகால்கள் அமைப்பு உள்ளிட்டவைகள் குறித்தான அந்த அமைப்புகளும் கண்டறியப்பட்டன. தொடர்ந்து தங்க நகைகள் மற்றும் வெள்ளி, தங்க நகைகள், மணி, முத்து, பவளம் உள்ளிட்ட அணிகலன்களும் தொடர்ந்து கண்டறியப்பட்டன. தற்போது வரைக்குமாக 5000த்திற்கும் மேற்பட்ட அந்த அணிகலன்கள் உள்ளிட்ட தொல்லியல் பொருட்கள் கண்டறியப்பட்டு மதுரை உலக தமிழ் சங்கத்தில் தற்போது கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை அடுத்தாக ஏற்கனவே தமிழக அரசானது ஒரு அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 12 கோடி மதிப்பில் கீழடி அருகே உள்ள அந்த கொந்தகை கிராமத்தில் அந்த கீழடியில் கண்டறியப்பட்ட அந்த பொருட்களை வைப்பதற்கான, அதாவது மக்கள் அனைவரும் பார்ப்பதற்காக வைப்பதற்காக அகல் வைப்பகம், அதாவது அகழாய்வில் கிடைக்கப்பட்ட அந்த பொருட்களை வைப்பதற்கான அகல் வைப்பகம் அமைப்பதற்கான அந்த பணிகளை தொடங்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினமாக அந்த பணிகளுக்கான அடிக்கலானது நாட்டப்பட உள்ளது. இந்த அகல் வைப்பகம், இந்த கொந்தகை கிராமம் என்பது விமான நிலையத்திலிருந்து சற்றேறக்குறைய 12 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். எனவே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் சரி, மாணவர்களும் சரி, இந்த பகுதிக்கு எளிதாக வந்து செல்லக்கூடிய மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலை பகுதியில் தான் இந்த கிராமமானது அமைந்துள்ளது. தொடர்ந்து இந்த பணிகளானது 1 வருடத்திற்குள்ளாக நிறைவடையும். ஒவ்வொரு வருடமும் இந்த பகுதிகளில் அந்த அருங்காட்சியகமானது, அந்த அகல் வைப்பகமானது அமைக்கப்பட்டு அந்த பகுதிகளில் அந்த கீழடியில் கண்டறியப்பட்டு ஒவ்வொரு பொருட்களையும் தனித்தனியாக பிரித்தாக வைக்கப்பட்டு முழு பாதுகாப்புடன் அந்த பொருள் எந்த காலத்தை சார்ந்தது, யார்
பயன்படுத்தப்பட்டது குறித்தான அந்த முழு விவரங்களும் அந்த பொருட்களில் அடங்கி இருக்கும். இந்த அகல் வைப்பகமானது வருங்காலத்தில் இந்த தமிழகத்துடைய அந்த வரலாற்றை பொதுமக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் தான் அமையும். தொடர்ந்து இந்த பணிகளை விரைவுபடுத்தி முழுவதுமாக அனைவருக்கும் பயன்பெறும் வகையிலாக விரைவில் தொடங்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக உள்ளது. தற்போது வரைக்குமாக முதல் 3 அந்த மத்திய தொல்லியல் துறையால் செய்யப்பட்ட முதல் 3 அந்த அகழாய்வுகளுக்கான முடிவுகள் தற்போது வரைக்கும் வெளியிடப்படவில்லை. 4 மற்றும் 5ஆம் கட்ட அகழாய்வுகள் தான் முழுமையான அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டு இந்த வைகை நதி நாகரிக மக்கள் 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டங்களில் வாழ்ந்துள்ளனர் என்ற ஒரு அடையாளப்படுத்தியுள்ளனர். தற்போது வரைக்குமாக அந்த முதல் 3 அகழாய்வுக்கான அந்த அறிக்கையை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வரைக்கும் எழுந்துள்ளது. சர்மிளா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் தொடர்ந்து கொரோனா தொற்று அதிகமாக பரவி வருவதால் இன்று முதல் வருகிற 31ஆம் தேதி வரை 5000 விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் கூடுதல் தகவலை தற்போது காண்போம். வணக்கம் செல்வராஜ், விவரம் என்ன சொல்லலாம்? நிச்சயமாக கார்த்திகா, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. இங்கு நகராட்சி பகுதியில் மட்டும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் உள்ளன. இங்கு 15,000 முதல் 25,000 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இங்கு தயாரிக்கப்படும் துணிகள் வெளிநாடு, வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கு சேலை, லுங்கி மற்றும் துண்டு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு தயாரிக்கப்படும் சேலை மார்க்கெட்டிற்கு தனி மதிப்பு உள்ளது. கடந்த சில தினங்களாக சங்கரன்கோவில் நகராட்சி பகுதியில் அதிகமான விசைத்தறி ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக விசைத்தறி கூடங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதன் காரணமாக அங்குள்ள ஊழியர்கள் அச்சமடைந்துள்ளனர். அந்த பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் கொரோனாவை கட்டுப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இன்று முதல் வருகிற 31ஆம் தேதி வரை விசைத்தறி கூடங்களை மூடி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட விசைத்தறி உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். இதனால் சங்கரன்கோவில் பகுதியில் உள்ள சுமார் 5000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் இன்று முதல் வருகிற 31ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளது. இதனால் நாள் ஒன்றுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் வரை இழப்பீடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து ஏற்கனவே அங்குள்ள ஊழியர்கள் பல முறை தென்காசி மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் இன்று முதல் தங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளார்கள். கார்த்திகா, தகவலுக்கு நன்றி செல்வராஜ். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். வங்கிகளில் இருந்த பொதுமக்களின் சேமிப்பான 1,47,000 கோடி ரூபாயை 2,426 நிறுவனங்கள் மோசடி செய்துள்ளதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். குற்றவாளிகளை தண்டிக்க மத்திய அரசு உரிய விசாரணை நடத்துமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளில் கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்தாமல் மோசடி செய்தவர்களின் பட்டியலை அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் வெளியிட்டுள்ளது. இதில் பெரும் தொழிலதிபர்களுக்கு சொந்தமான 2,426 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை உள்ள கடன் மோசடிகளின் விவரங்கள் இதில் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த பட்டியலின்படி 2,426 நிறுவனங்கள் 17 பொதுத்துறை வங்கிகளில் 1,47,350 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளன. இந்த மோசடி பட்டியலில் நீரவ் மோடி, விஜய் மல்லையா, வின்சம் குழுமம் ஆகியவை தவறாமல் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ள திரு ராகுல் காந்தி, பொதுமக்களின் 1,47,000 கோடி ரூபாயை வெறும் 2,426 நிறுவனங்கள் மோசடி செய்துள்ளதாகவும், இந்த குற்றவாளிகளை மத்திய அரசு தண்டிக்குமா அல்லது நீரவ் மோடி மற்றும் விஜய் மல்லையாவை போன்று தப்பி ஓட அனுமதிக்குமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் புதிய உச்சமாக நேற்று ஒரே நாளில் 4,979 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்று ஒரே நாளில் 4,979 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,70,693 உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,254 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 85,859 அதிகரித்துள்ளது.
தமிழகத்தில் நேற்று மட்டும் 78 பேர் பலியானதை அடுத்து பலி எண்ணிக்கை 2481 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 50,294 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் 4,059 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை 1,17,915 நபர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். தமிழக சுகாதாரத்துறை அளித்த தகவலின்படி நேற்று அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 405 பேருக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 306 பேருக்கும், விருதுநகர் மாவட்டத்தில் 265 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 220 பேருக்கும், மதுரை மாவட்டத்தில் 206 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் 100க்கும் மேல் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று ஆடி அமாவாசை கடைபிடிக்கப்படும் நிலையில் கொரோனா பரவலை தடுக்க முக்கிய கோயில்கள் மற்றும் நீர்நிலைகளில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக பக்தர்கள் நீராட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நெல்லை மாவட்டம் குறுக்குத்துறையில் தர்ப்பணம் கொடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எனினும் தடையை மீறி வரும் பக்தர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். மேலும் பாபநாசம், கல்லடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாமிரபரணி நதிக்கரைகளில் தர்ப்பணம் கொடுப்பதை தடுக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோல் தூத்துக்குடி துறைமுக கடல் பகுதி, திருச்செந்தூர், ஏரல், தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் நீராட தர்ப்பணம் கொடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தடுப்பு வேலிகள் அமைத்து போலீசார் கண்காணித்து வருகின்றனர். இதனால் தர்ப்பணம் செய்ய வந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பேரிகார்ட் போட்டு உள்ள யாரையும் குளிக்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணலை. அதே மாதிரி வரவங்கள சொல்லி அவங்கள நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏன்னா கூட்டம் கூடிச்சுன்னா அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொரோனா பரவிக்கிட்டு இருக்கிறதுனால யாரையும் உள்ள கூட்டம் கூட்டுறதுக்கு அலோவ் பண்ணல. நேற்றே ஆல்ரெடி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு யாரும் வர வேண்டான்ட்டு. அதையும் மீறி வரக்கூடியவங்களும் நாங்கள் ரிட்டர்ன் அனுப்பிக்கிட்டோம். இதேபோல் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தர்ப்பணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அருவிக்கரைக்கு யாரும் சென்று விடாதபடி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அருவிக்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பது குறித்து நேற்றிரவுதான் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எனவே இதை அறியாத பலரும் குற்றாலம் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தனியார் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள கொரோனா தொற்று நோயாளிகள் உற்சாக நடனமாடுவது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் ஆசாரி பள்ளத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய இடமின்றி தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் தனியார் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருந்த கொரோனா நோயாளிகள் இரவில் குத்தாட்டம் போட்டு அருகில் உள்ள குடியிருப்பில் வசிப்பவர்களுக்கு பீதியை ஏற்படுத்தி வருகின்றனர். ஒரு சிலர் கொரோனா நோயாளிகள் குடிபோதையில் ஆட்டம் போடுவதாகவும் கூறப்படுகிறது. கொரோனா தொற்று நோயாளிகள் குத்தாட்டம் போடுவது சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் மன அழுத்தத்தை குறைக்க வடகர் இன மக்களின் பாடல்களை இசைத்து மருத்துவமனை ஊழியர்களும் நோயாளிகளும் நடனமாடினர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருவள்ளூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வீரராகவர் கோவிலில் பக்தர்கள் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் காக்கலூர் ஏரிக்கரை அருகே சமூக விலகலை கூட கடைபிடிக்காமல் பக்தர்கள் தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருவள்ளூரில் உள்ள
வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் வழக்கம் போல் பூஜைகள் நடைபெறும் என்றும், ஆனால் கொரோனா ஊரடங்கை கருத்தில் கொண்டு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாதெனவும் கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்தது. எனினும் பக்தர்கள் தடையை மீறி வீரராகவர் கோவில் முன்பு இன்று குவிந்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பக்தர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். இருப்பினும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டுமென்ற காரணத்தால் திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் பாதாள விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள ஏரிக்கரையில் பக்தர்கள் சமூக இடைவெளியை கூட கடைபிடிக்காமல் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு செல்கின்றனர். இனி வரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம். சேலம் அருகே மனைவி தாக்கியதில் பலத்த காயமடைந்த கணவர் இன்று முழு ஊரடங்கால் வாகன போக்குவரத்து இல்லாததால் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு நடந்தே சென்றார். சின்னனூர் ஊராட்சி ஆலங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். விவசாயியான அவருக்கும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட தகராறில் வெங்கடேஷை அவரது மனைவி கட்டையால் தாக்கியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இன்று முழு ஊரடங்கால் வாகன போக்குவரத்து இல்லாததால் ரத்தம் சொட்ட சொட்ட அவர் நடந்தே மருத்துவமனைக்கு சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சியுடன் வேடிக்கை பார்த்தனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 3 பேர் நேற்று ஒரே நாளில் உயிரிழந்தனர். மருதூரைச் சேர்ந்த 54 வயதான நபர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தைச் சேர்ந்த 56 வயதான நபர் மற்றும் விருத்தாச்சலம் அருகே உள்ள மணலூரைச் சேர்ந்த 40 வயது நபர் என 3 பேர் நேற்று ஒரே நாளில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் இதுவரை 37 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பொன்னேரி கிளை சிறையில் இருந்து தப்பி ஓடிய விசாரணை கைதியை போலீசார் மீண்டும் கைது செய்தனர். வழிப்பறி வழக்கில் அம்பத்தூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பொன்னேரி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரக்கடத்தைச் சேர்ந்த டெல்லி பாபு என்ற விசாரணை கைதி சிறைச்சாலை வளாகத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தபோது காவலர்களுக்கு தெரியாமல் சுவர் ஏறி குதித்து தப்பினார். நேற்று முழு ஊரடங்கு என்பதால் இரவு நேரத்தில் தப்பி செல்லலாம் என திட்டமிட்டு பொன்னேரி எல்லையான கிருஷ்ணாபுரத்தில் வயல்வெளியில் பதுங்கியிருந்த விசாரணை கைதியை போலீசார் 5 மணி நேரத்தில் கண்டுபிடித்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். கரூர் அருகே விலை உயர்ந்த பச்சை கற்களை பூமியில் இருந்து திருட்டுத்தனமாக தோண்டி எடுத்து விற்பனை செய்ய முயன்ற 2வரை போலீசார் கைது செய்தனர். மாணிக்காபுரம் சுற்று வட்டார கிராமங்களில் பூமிக்கடியில் விலை உயர்ந்த ஆபரண கற்கள் கிடைக்கின்றன. அவற்றை சிலர் திருட்டுத்தனமாக தோண்டி எடுத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் கிணறு வெட்ட கனிம வளத்துறை தடை விதித்துள்ளது. இந்நிலையில் மாணிக்காபுரத்தில் தமிழரசன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் தண்ணீர் தொட்டி கட்டுவதாக கூறி மாணிக்க கற்கள் எடுப்பதற்காக குழி தோண்டப்பட்டு தெரியவந்தது. இதையடுத்து தமிழரசன் மற்றும் திருமலை கொழுந்து ஆகிய 2வரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 50,000 ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களை போலீசார் பறிமுதல் செய்து 2வரை கைது செய்தனர். கும்மிடிப்பூண்டி மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஏலாவூர் கண்ணாம்புக்குளம் பகுதியில் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது 50,000 ரூபாய் மதிப்பிலான 250க்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்களுடன் அந்த வழியாக வந்த ஷேர் ஆட்டோவை தடுத்து மதுபானங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை கடத்தி வந்த பெரியகுப்பம் பகுதியைச் சேர்ந்த தீனா, சுரேஷ் ஆகிய 2வரை கைது செய்தனர். மயிலாடுதுறை அருகே மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். காதல் திருமணம் செய்து கொண்ட அசிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன், அகிலா தம்பதியருக்கு 2 பிள்ளைகள் இருக்கும் நிலையில் கணவரின் குடிப்பழக்கம் காரணமாக அவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் வீட்டில் அகிலா மயக்கமடைந்து கிடப்பதாக ஐயப்பனின் உறவினர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். உறவினர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டதில் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியின் கழுத்தை கயிற்றால் நெரித்து கணவர் கொலை செய்தது தெரியவந்தது. நெதர்லாந்தில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்களை சுங்கத்துறையினர் கைப்பற்றினர். மருத்துவ பொருட்கள் என குறிப்பிடப்பட்டிருந்த பார்சல்களை சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்ட சுங்கத்துறையினர் உயரக போதை மாத்திரைகள், ஸ்டாம்ப் மற்றும் பவுடரை கைப்பற்றினர்.
இதனைத் தொடர்ந்து பார்சலில் குறிப்பிடப்பட்டிருந்த முகவரியில் இருந்த 2 இளைஞர்களை கைது செய்தனர். கடந்த 15 தினங்களில் ஜெர்மனி, நெதர்லாந்து, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் இருந்து மருந்து பொருட்கள் என்ற பெயரில் 6வது முறையாக போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலில்.